நீயா நானாவல் எத்தனையோ நிகழ்ச்சிகள், சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி செட்டப்பாக இருக்கும், சிலது பார்த்தீங்கன்னா மனதை நெகிழ வைக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும். சிலது வேணும்னே கான்ட்ரவர்சி கிளப்புறதுக்காக உருவாக்கப்பட்ட நிகழ்ச்சியாக இருக்கும். அது அது அந்த அந்த நிகழ்ச்சியோட கான்செப்ட் தான் அது. அதை தாண்டி இப்போ சமீபத்தில் இந்த நிகழ்ச்சி எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. உண்மையிலே ஒரு உள்ளத்தை உருக்கின ஒரு விஷயம் ஆயிடுச்சு. அந்த அந்த நிகழ்ச்சி உள்ளத்தை உருக்கி வேற லெவலில் சமூக வலைதளங்கள் தாண்டி பார்த்தவர்கள் அத்தனை பேர் பாராட்டினாங்க. குறிப்பாக கோபிநாத்தை பாராட்டினாங்க. ஏன்னா ஒரு நிகழ்ச்சி எப்படி கொண்டு போகணும், அந்த கொண்டு போய் எப்படி அந்த நிகழ்ச்சியை சேர்க்கணும், அந்த மக்களுக்கு பிடித்தமான ஒரு விஷயமா அது எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறது கோபிநாத்துக்கு கைவந்த கலை. அது குறிப்பிட்ட அந்த நிகழ்ச்சி இது என்ன அப்படின்னு, குறிப்பாக மாமியார் மருமகள், மருமகள் மாமியார் அப்படின்ற ஒரு விஷயம், அந்த சண்டை, அந்த சச்சரவு ஓயவே ஓயாது. அது ஆயிரம் தான் இருந்தாலும் சரி. சில மாமியார்கள்லாம் பார்த்தீங்கன்னா மருமகள் அம்மா அம்மாலாம் கூப்பிடுவாங்க. அது நிஜமாக அம்மான்னு கூப்பிட்றாங்களா இல்லை அம்மாவை தாண்டி அப்புறம் மாமியார் எதிரியாக பார்க்குறாங்களான்னு தெரியல. அப்புறம் மாமியாரும் சில மருமகள்லாம் பார்த்தீங்கன்னா என் மகன் மாதிரிங்க, என் மகளையே நான் அப்படி ஓரம் கட்டி வச்சுருவேங்க, என் மருமகன் மருன்ற வார்த்தையை சொல்லாதீங்கன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். அதுக்கு எதிர்வினையாகவும் இருக்கும். எங்கேயாவது ஒரு 100ல் ஒரு மாமியார் மருமகள்கள் அம்மா மகள் மாதிரியெல்லாம் இதெல்லாம் இருந்ததெல்லாம் இருக்காங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் இன்றைய சூழ்நிலையில் எல்லாரும் தனி கொடுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்தாச்சு. இப்போ பொண்ணு கொடுக்கும் போதோ இல்லை பொண்ணு கட்டும் போதோ கேட்குறது என்னன்னா, என் பொண்ணு தனியாக கொடுத்துன்னு வைப்பீங்களா, அந்த கூட்டு குடும்பம், அண்ணன் தம்பி இதெல்லாம் ஒரு மாமனார் மாமியார் கூட இருக்கக்கூடாது, அவங்களுக்கு ஏன்னா பக்கத்தில் ஒரு தனி ஃப்ளாட்டாக பார்த்து கொடுத்துருங்க, இவங்க மட்டும் ஃப்ரீயாக இருப்பாங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்தாச்சு இந்த காலகட்டம். ஆனால் இந்த நிகழ்ச்சி அந்த மாமியாருக்கு வீரத்தமிழச்சின்ற பட்டத்தையே கொடுக்குற அளவுக்கு வந்துடுச்சுடா. என்னப்பா நடந்தது, பார்த்தவங்களுக்கு சரி பார்க்காதவங்களுக்கு ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு விஷயம். அங்காள ஈஸ்வரி அப்படின்ற ஒரு பெண் கலந்துக்கிறாங்க. இந்த அங்காள ஈஸ்வரி யார் அப்படின்றா, அவங்களுடைய மாமியார் ஒருத்தர் இருக்காங்க, அவங்களுடைய கணவர் இருக்காங்க. இந்த அங்காள ஈஸ்வரியுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம், ஒரு நிஜ சம்பவம் என்னவென்றால், சின்ன வயதிலேயே அவங்க அம்மா இறந்து போயிடுறாங்க. அவங்க அப்பாவுடைய வளர்ப்பு தான். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அப்பாவை வளர்க்க முடியல. நான் கூட பல வீடியோக்கள் சொல்லியிருக்கிறேன். ஒரு தாய் 10 குழந்தைய கூட கணவன் இல்லாமல் காப்பாற்றிடுவான். ஒரு தகப்பன் ஒரு குழந்தைய கூட மனைவி இல்லாமல் காப்பாற்ற முடியாது. எழுதப்படாத, அதுக்காக கணவன் கட்டவன் கிடையாது, அந்த வில் பவர் வராது. நீங்க 1000 தான் இருக்கும் சொல்லுங்க, ஒரு அம்மா பிச்சை எடுத்தாவது தான் குழந்தைய காப்பாற்றிடுவாங்க. அதாங்க அம்மாவுக்கான சிறப்பு. எல்லா உயிரினத்துக்கும் அம்மாவுக்கான சிறப்பு அதுதான். அப்படி அங்காள ஈஸ்வரிக்கு அம்மா இறந்து போறாங்க. சின்ன வயசுல மனசு நொந்து போகிறா. தம்பி ஒருத்தர் இருக்கிறான், அப்பாவால் கவனிக்க முடியல, ஹாஸ்டலில் சேர்த்துறா, ஹாஸ்டலில் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்பாவும் ஒரு விபத்தில் இறந்து போயிடுறாரு. எப்படி இருக்கும் பாருங்க வாழ்க்கை மொத்தமும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏதாவது ஒரு துணை வேணுன்ற மாதிரி இருக்கு இல்லைங்களா. காலம் ரொம்ப கொடியதுங்க. நீங்க காலத்தை எப்படி எதிர்பார்க்கவே முடியாது. அது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் வெவ்வேறு விதமான ஒரு சம்பவங்களை நடத்திக்கிட்டே இருக்கும். அதுக்கு நம்புறவங்க நம்பாதவங்க கர்மா இல்லை, அப்புறமா விதி பயன் எது வேணாலும் சொல்லிக்கிட்டு போவாங்க. இங்கே அப்பா இறந்து போயிட்டாரு, அம்மா இல்லை, ஹாஸ்டலில் இருக்கிறோம், ஒரு வெறுமை, தம்பி மட்டும்தான் ஆதாரம். ஒரு கட்டத்தில் தம்பி இறந்து போகிறான். எப்படி இருக்கும் பாருங்க. ஒரு பெண் இருக்கு தாழ முடியாத ஒரு துயரம். அந்த துயரத்தை தாண்டி தன்னுடைய தோழிகள், தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா அப்படி படிச்சு அப்படி மேலே வந்தப்போ தன்னுடைய தோழியினுடைய ஒரு நண்பர், அந்த நண்பருக்கு ஒரு நண்பர் அவரை காதலிச்சு இந்த பெண் திருமணம் பண்ணிக்கிறாங்க. அந்த வீட்டில் ஒத்துக்கிறாங்க, திருமணம் பண்ணிக்கிறாங்க, ஒத்துக்கிறாங்க. ஒரு சந்தோஷமான வாழ்க்கை தொடங்குது. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த அங்காள ஈஸ்வரிக்கு என்ன மாதிரியான ஒரு பட்டம், அவங்க ஊரில் என்ன மாதிரியான ஒரு பட்டம் கொடுக்குறாங்கன்னா, இந்த பொண்ணு தரித்திரம் முடிச்சது, லக்கு இல்லாதது, வாய்க்கு வந்தபடி. இந்த ஊருக்கு கவிஞர் மு மேத்தா சொன்ன மாதிரி தான் இந்த ஊருக்கு வழி சொல்ல தெரியாது, பழி சொல்ல தெரியும்னு பழிய வாய் தானே, நாக்கு தானே, ஈஸியா சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த பொண்ணுக்கு இதெல்லாம் சேர்ந்து மனசுல குமரலா மாறுது. தன்னுடைய கணவன் கிடைக்கிறா, யாரும் மற்றவர்களுக்கு ஒரு துணை கிடைக்கிறாங்க, சந்தோஷமா ஒரு வாழ்க்கை போயிட்டு இருக்கு. இங்கேயும் விதி விளையாடுது. இதுதாங்க உச்சபட்சமான ஒரு சோகம். எதுனா, ஒரு தாய் இல்லை, தந்தை இல்லை, தம்பி இல்லை, கணவனை ஒரு சில மாதங்கள்ல இறந்து போகிறார். எப்படி இருக்கும் பாருங்க வாழ்க்கை. ஊர் மொத்தமும் அதான் நாக்கு மேல பல்லு போட்டு பேசுறதுன்றாங்கல்ல, அது அனாவசியமா பேசுறாங்க. ஒட்டுமொத்தம் அந்த தரித்திரம் முடிச்சவள ஏன் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்த ரேஞ்சில் திட்டுறாங்க, பேசுறாங்க. அந்த இடத்தில் நிச்சயமாக அந்த இடத்தில் விட்டு கொடுக்காத ஒரு ஜீவன் யாருன்னா
இந்த அங்காள ஈஸ்வரியுடைய மாமியார் வந்து நீங்கள் அதாவது வந்து அந்த பெண் சொல்கிறாங்க, என்னுடைய தாயை விட ஒரு மடங்கு மேலே அப்படின்னு. இதை விட என்ன வார்த்தை வேணும்? எப்பவுமே சொல்லுவாங்க மாமியார் மாமியார் தான், தாய் தாய் தான் வாங்க வந்து. ஆனால் என் தாயை விட 1 மடங்கு இல்லை 2 மடங்கு இல்லை 3 மடங்கு மேலே அப்படின்னு. நீ கலங்காதண்ணா, ஊர் 1000 பேசுன்றாங்க. அந்த அம்மாவுக்கு வந்து 75 வயசு. அந்த மாமியாரோட பேர் சண்முகத்தம்மாள். என்ன சொல்றாங்க, ஊர் 1000 பேசும், இறந்து போனது என் பையன் தானே, நீ சும்மா இரு, வீட்டில் இரு, நீ உனக்கு ஒரு பொண்ணு, நீ இருக்கணும்னு இந்த பெண்ணிற்கு தாங்க முடியல. இது அத்தனையும் வந்து அந்த நிகழ்ச்சியில் வந்து அந்த பெண் கொட்டுறாங்க, மனசு வலிக்க கொட்டுறாங்க. இது அத்தனையும் உண்மை. ஒரு திரைப்படம் பார்க்குற மாதிரி இருக்குது பாருங்க. அப்போ அவங்க மாமியார் வந்து ஒரு கட்டத்தில் முடிவு பண்ணுறாங்க, இதுதாங்க உச்சபட்சமான ஒரு முடிவு, இதுதாங்க புரட்சி, இதுதாங்க பெரியாரிசம், இதுதாங்க பகுத்தறிவு, இதுதாங்க வீர தமிழ்ச்சி. என்னன்னா, ஒரு இளம் வயது பெண் தன் மகனுக்கு திருமணம் பண்ணினா, மகன் இறந்து போயிட்டான், இளம் உதவியா எவ்வளோ காலம் இருக்கிறது வந்து மறுமணம் பண்ணணும். மறுமணத்துக்கு எங்கே போய் பொண்ணு கேட்க முடியும்? ஊரே திட்டுது, ராசி இல்லாதவா, தருதரம் முடிச்சவா, ஒவ்வொருத்தராக வந்து கொண்டுனே வரா அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பெண்ணிடம், என்னுடைய அடுத்த மகனை, இளைய மகனை நீ திரும்ப செய்து கொள்கிறாயா? பெரிய அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஏன்னா உனக்கு ஒரு வாழ்க்கை துணை வேணும், நான் உன்னை நம்புறேன், இப்படி எல்லாம் ஒரு அன்லக்கி பர்சனா நான் வந்துகிட்டே இருக்கிறேன்னு இந்த நேரத்தில் எப்படின்னு கேட்கும் பொழுது, நான் இருக்கிறேன்னு. அதுதாங்க வந்து எந்த இடத்துல இந்த மாமியாருடைய இது பாருங்க வந்து, அதுக்கெல்லாம் அந்த அந்த மூட நம்பிக்கைக்கு, அந்த முரணான வார்த்தைக்கெல்லாம் செவியை கொடுக்கல. ஏன் அடுத்த பையன் நீ கல்யாணம் பண்ணிக்கோ, சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை தொடங்கு, எதை பத்தியும் கவலைப்படாத, வாழ்க்கை கொஞ்ச காலம் தான், அது நல்லா அனுபவிச்சுட்டு போ. ஊர் 1000 சொல்ல, ஊருக்காக வாழணும், நம்ம நமக்காக தான் வாழுறோம், அப்படிப்பட்ட வாழ்க்கையை நான் உனக்கு தொடங்கி வைக்கிறேன். அந்த மச்சனும் கொஞ்சம் தயங்குறாப்புல, கணவனுடைய தம்பி தயங்குறாப்புல. அதுக்கப்புறம் அம்மா சொல்ல தட்டம் ஒத்துக்கிறாப்புல. இந்த நேரம் எனக்கு ஒரு திரைப்படம், பிரமாதமான ஒரு திரைப்படம் ஞாபகத்துக்கு வருதுங்க. ராஜ்கபூர் டைரக்ஷனில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, அஜித் நடித்த படம் அவள் வருவாளா. இன்னைக்கு அஜித் வந்து அல்டிமேட் ஸ்டார் தலை, அவர் வந்து குட் பேட் அக்லி அப்படி கலக்கிற, அவர் பாட்டுன்னு கேங்ஸ்டரா, கார் ரேசரா, பைக் ரேசரா கலக்கிறா. அவருடைய திரைப்பட வாழ்க்கையில் ஒரு அற்புதமான படம் வந்து அவள் வருவாளாம். சிம்ரனுடைய கணவன் வந்து பப்ளு ஒரு சைக்கோ, அந்த சைக்கோவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டுமே, அந்த சைக்கோவுக்கு வந்து ஒரு அழகான கிளியை பிடிச்சி பூனை கையில் கொடுத்துட்டோமேன்னு அந்த மாமியார் பப்ளுவோட அம்மா தினம் தன் மகன் வந்து மருமகளிடம் அப்படி நடந்துக்கிற ஒரு விடுதலை பார்த்து மனது வெந்து போய், உலகத்தில் எங்கேயாவது நடக்குமா பாருங்க வந்து, தன் மகன் உயிரோடு இருக்கும் பொழுது தன்னுடைய மருமகளுக்கு தாயாக மாறி நான் தான் அவங்க அம்மான்னு சொல்லி இன்னொரு திருமணம் பண்ணி வைப்பாங்க, இன்னொரு திருமணத்துக்கு போய் இது பண்ணுவாங்க. இதுதாங்க அற்புதமான படங்க அந்த படம் வந்து. ஒரு பெண், அந்த பெண்ணுக்கு சிறு வயதுலேருந்து ஒரு பாதிப்பு, அந்த சிறு வயதுலேருந்து அவள் வந்து ஒரு நம்பிக்கை இழந்துட்டு இருக்கா. அந்த அவளுக்கு வந்து ஒரு கணவன் திருமணம் பண்ணிக்கிற, அந்த கணவன் இறந்து போகிறா. அந்த கணவன் இறந்ததுக்கு இவதான் ராசி இல்லாதவன் சொல்றாங்க. அந்த இடத்துல சொல்ற ஆள் யாரா இருப்பாங்கன்னா, அந்த அந்த இறந்து போனா அந்த மகனுடைய அம்மாவா இருந்தா ரைட்டு. ஏன்னா அதுதான் சொல்லுவாங்க, அடி பாவி எந்த நேரத்தில் காலை எடுத்து வச்சோ, எங்க குடும்பம் இப்படி ஆகி போச்சு அப்படின்னு தான் பேசுவாங்களே கண்டி. ஆனால் அந்த தாயை, அந்த மாமியார் என்ன பண்றாங்க, அம்மாவாக மாறி என்னுடைய இன்னொரு மகனை நீ திருமணம் செய்து கொள்றாங்க. திருமணம் நடக்குது, சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழறாங்க. அந்த இதெல்லாம் இது பண்றாங்க. இதுல என்னன்னா, இந்த பெண்ணிற்கு, இந்த மருமகளுக்கு மாமியாரை டீச்சர் ட்ரைனிங் படிக்க வச்சு வேலையை வாங்கி கொடுக்குறாங்க. எப்படியாப்பட்ட ஒரு விஷயம் பாருங்க. வாழ்க்கை அப்படி போயிட்டே இருக்குது. குழந்தை இல்லை. 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் கிட்டத்தட்ட 9 வருடங்களா குழந்தை இல்லைன்னு ஒவ்வொரு வாய் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு வாயிலையும் எடுத்து போய் ஒரு 1/4 கிலோ அவல் எடுத்து கொட்டினா எப்படி இருக்கும். மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரம்பித்தோடனே இடையில் இந்த பெண்மணி ஒரு சோகமான முடிவுக்கும் போகிறாங்க. அந்த மாமியார் அதிர்ச்சியாகி அடித்து, இதுதான் வாழ்க்கையா? ஊர் 1000 பேசுவான், குழந்தை பிறக்கலன்னா என்ன, அதுதான் வாழ்க்கையா? இருக்கிற சொத்து இருக்குதுல்ல, இருக்கிற காசு இருக்குல்ல, சந்தோஷமா வாழுங்க, நினைச்சபடி வாழுங்க, என்ன வேணுமோ சாப்பிடுங்க, நினைச்ச இடத்துக்கு போங்க. குழந்தை பிறக்காது ஒண்ணு, அது ஒன்றும் பெரிய குற்றம் ஒன்றும் கிடையாது. வந்து வாழ்க்கை, இருக்கிற வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு போங்க, ஜாலியா இருங்க, ஏன் இருக்குமா இருக்கிறீங்க, தன்னுடைய மருமகளுக்கும் மகனுக்கும் சொல்றாங்க. அதுதான் அந்த நீயா நானா நிகழ்ச்சியில் பேசப்பட்ட ஒரு விஷயம். பார்வையாளர்கள் முதற்கொண்டு தொலைக்காட்சியின் முன்னாடி உட்கார்ந்து பார்த்துருந்த அத்தனை பேருக்கு கண்ணீர் வர ஆரம்பிச்சிச்சு. கோபிநாத் வந்து அங்க மாறி, உண்மையா அந்த பரிசு வந்து நான் வந்து அந்த மாமியாருக்கு தான் கொடுக்கணும், உண்மையிலே அவங்களுக்கு தான் கொடுத்தாகணும். மிகச்சிறந்த மாமியார், மிகச்சிறந்த தாய், மிகச்சிறந்த அம்மா, எப்படி வேணாலும் சொல்லலாம். வீர தமிழச்சி, ஒரு பகுத்தறிவின் தாய்,
ஒரு என்ன சொல்றது வந்து ஒரு 75 வயசு பிற்காலத்தில் இருக்க வேண்டிய ஒரு 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 பெண்மணி முற்காலத்துக்கு ஒரு நவீன காலத்துக்குள்ள இருக்கிற ஒரு ஒரு அற்புதமான ஒரு அம்மா அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அரங்கமே கைத்தட்டு, கண்ணீர் வடிக்கிறாங்க. என்னடா இப்படி ஒரு காலத்தில் இப்படி ஒரு இதுவான்னு. இது நிஜமான ஒரு சம்பவங்க. அது இது நிஜமான சம்பவம். அதில் ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் என்னன்னா, அந்த தாய் சண்முகத்தம்மாள் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, அதுதான் அந்த பெண்மணி சொல்றாங்க, அங்காள ஈஸ்வரி, இருக்கிற காசை வச்சுக்கிட்டு நல்லா சாப்பிடுங்க, நல்லா சம்பாதிங்க, இருக்கிறது என்ன என்ன கொண்டு போயிட போறீங்க, ஏன் எல்லாத்துக்கும் கவலைப்படுறீங்க, ஏன் எல்லாத்துக்கும் மனம் இருக்குமா வரீங்க, என்ன நடக்குமோ அது நடந்தே தீரும், நீங்க பாட்டு உங்க வாழ்க்கையை நகர்ந்து போயிட்டே இருங்க, வாழ்க்கையில் எதை பத்தி இது பண்ணாதீங்க, கொஞ்ச காலம் தான் அதை நல்லா அனுபவிச்சுட்டு வாழ்ந்துருங்க. ஏன் அப்படியாப்பட்ட ஒரு இறுக்கமான இது? அந்த வார்த்தை தான் அந்த பெண்மணிக்கு வேற ஒரு லோகத்தில் கொண்டு தன்னுடைய நிஜமான தாய், சிறுவயதில் தன்னுடைய தாய் இழந்துட்டு நிஜமான ஒரு தாய், தன் தாயை தாண்டி நமக்கு ஒரு அம்மா இருந்தா கூட இப்படி பார்த்துக்க மாட்டாங்க, நம்ம அம்மா இருந்தா கூட இப்படி ஒரு சொல்ல மாட்டாங்கன்னு கண்ணீர் வடிக்கிறாங்க அந்த அம்மா அங்காள ஈஸ்வரி. இந்த நிகழ்ச்சியோட ஒட்டுமொத்த கருத்து என்னன்னா, வாழ்க்கைன்ட்டு ஒரு குறுகிய வட்டம் தான். இதுக்குள்ள வந்து ஏன் சோகத்தை பேசிக்கிட்டு, அடுத்தவனை புறணி பேசிக்கிட்டு, அடுத்தவனை பத்தி இது பண்ணிக்கிட்டு, அவனுடைய வாழ்க்கைக்குள்ள போய்கிட்டு ஏன் அப்படியாப்பட்ட ஒரு விஷயம்? உன் ஏதோ என்ன அதை பாரு, அவன் ஏதோ அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான், அதை தாண்டி உனக்கு ஆண்டவன் நம்பிக்கை இருந்தா ஆண்டவன் பார்த்துட்டு போறா, எல்லாம் இயற்கை பார்த்துட்டு போகுது, பிரபஞ்சம் பார்த்துட்டு போகுது. இருக்கிற காலம் சந்தோஷமா இருங்க. ஒற்றை வரியில் அந்த முடிச்ச அந்த 75 வயது தாய் வந்து உண்மையிலே வீரத்தமிழச்சி, ஒரு அற்புதமான பகுத்தறிவாளர். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.